கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை போதைக்கு அமர்ந்தன கண். கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை போதைக்கு அமர்ந்தன கண். கண்டார்னா பார்த்தவர், தோற்றுவித்தவர். இந்த இடத்த கண்டுபிடிச்சாருங்க கண்டார்னு சொல்கிறோம். தோற்றுவித்தவர், தொடர்பு அற்றவர். காணுதல்லாம் பார்க்குறது, கண்டார்னா பார்க்கல அப்படின்னு தொடர்பு அற்றவர்னு சொல்லலாம். உயிர் உண்ணும், உயிர்னா காற்று, உயிர் வழி, ஜீவன், உயிரெழுத்து, நாடியில் ஒரு கூறுபடி என்னும் தோற்றத்தால் பெண் தகை போதைக்கு அமர்ந்தனக்கான். இப்போ இந்த உயிர்னு சொல்லும்போது உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாதி வாழ்க்கையவர். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். ஒருத்தனுக்கு அருவருக்கிற நோய் இருக்குது, உணவு உடை கூட இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அவனை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க புண்ணியக்காரங்கன்ற மாதிரி தோணும். இந்த போதை அப்படின்னா ஒரு மயக்க நிலை. போதைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, மூதறிவுன்னுவாங்க. அவன் சங்கீத போதையில் இருக்கான்னா சங்கீதத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கான்னு அர்த்தம். இந்த கண் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. விழி, கணு, மரக்கணு, கண்ணோட்டம், மூங்கில், முரசடிக்கும் இடம், மூட்டுவாய், பெருமை, இடம், அறிவு, பற்றுக்கோடு, உடம்பு, இத்தனை இருக்குது. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுக்குன்னா படிச்சுக்கணும், இல்லைனா கண் இல்லாதவர். கண்ணின்று கண்ணுறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேராக சொல்லு, பின்பக்கம் பேசாத. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகதின்றே புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் இல்லைன்னா புண்ணாயிடும். கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இந்த கண்ணால் காட்டக்கூடிய அந்த ஜாடை சின்னது நினைக்கிறீங்க, அது பெரிய விஷயம். கண்ணுள்ளார் காதலராக கண்ணும் எழுதோம் கரப்பாக்கு அறிந்து. என் கண்ணிலேயே என் காதலன் இருக்காரு, அதனால் என் கண்ணுக்கு மையிட மாட்டேன்னு சொல்கிறான். ஒரு அருமையான பாட்டு. மேலும் அவனுக்கு வியப்பாக இருந்தது, இது என்ன ஆச்சரியம், இவள் பெண் தன்மைக்கு ஏற்ற குணங்கள் எல்லாம் உடலாக இருக்கிறாள், ஆனால் இவள் கண்கள் மட்டும் பார்ப்போரின் உயிரை விழுங்கிவிடுவது போல் மாறுபட்டிருக்கிறது என்று வியந்தான்.